வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். இந்தியா கூட்டணிக்கு புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி தலைமை தாங்கும். காங்கிரஸ் பார்வையாளர் கிரிஸ் சோடங்கர் பேட்டி. சட்டமன்ற தேர்தல் எதிரொலியாக புதுச்சேரி திமுக சார்பில் அவசர ஆலோசனை கூட்டம். திமுக எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா தலைமையில் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பு. பேருந்தில் மூதாட்டியிடம் பணம் திருட்டு, பெண்ணை கைது செய்த போலீசார். புதுச்சேரி அருகே உள்ள மொரட்டாண்டியில் உள்ள 27 அடி உயர சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனி பெயர்ச்சி விழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். இந்தியா கூட்டணிக்கு புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி தலைமை தாங்கும் எனவும், இந்தியா கூட்டணியில் எங்களுக்குள் தியாகம் செய்து கொள்வோம் எனவும் காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் கிரிஸ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில், காங்கிரஸ் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது, எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் கிரிஸ் சோடங்கர், தேர்தல் பொறுப்பாளர் அஞ்சலி நிம்பல்கர் ஆகியோர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்று தங்களின் கருத்துக்களை தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் கிரிஸ் சோடங்கர், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து முக்கிய நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும், கூட்டணியில் தொகுதி பங்கீடு மற்றும் எந்தெந்த தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடுவது என்பது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள 7 பேர் கொண்ட குழுவினர் திமுகவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என கூறினார். மேலும் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியும், புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியும் இருக்கும் என்றும், கூட்டணி குறித்து சென்னையில் உள்ள திமுக தலைமையில் இறுதி செய்யப்படும் என்றும், இந்தியா கூட்டணியில் தங்களுக்குள் தியாகம் செய்து கொள்வோம் எனவும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோடங்கர் தெரிவித்தார். புதுச்சேரி திமுக சார்பில் அவசர ஆலோசனை கூட்டம் எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில், புதுச்சேரியில் திமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது மற்றும் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து புதுச்சேரி மாநில திமுக நிர்வாகிகள் அவசர ஆலோசனை கூட்டம் லப்போர்த் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் காரைக்கால் மாநில திமுக அமைப்பாளர் ராஜின் எம்எல்ஏ, அவைத்தலைவர் எஸ்.பி. சிவகுமார், துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ, பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ, நாக தியாகராஜன் எம்எல்ஏ, மாநில துணை அமைப்பாளர்கள் தைரியநாதன், ஏ.கே. குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மூதாட்டியிடம் பணம் திருடிய பெண் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி இந்திரா நகரை சேர்ந்த சுமதி என்பவர் புதுச்சேரி முதலியார்பேட்டையில் வசித்து வரும் தனது மகள் உஷாவை பார்க்க பேருந்தில் நேற்று மதியம் புதுச்சேரிக்கு வந்தார். மரப்பாலம் சந்திப்பில் பேருந்தில் இருந்து அவர் அவசரமாக இறங்கிய போது அவரது கைப்பையில் இருந்த பணப்பை மாயமானது. பின்னர் பேருந்தில் இருந்த போது அருகில் அமர்ந்திருந்த பெண் ஒருவர் தனது பணப்பையை திருடியிருப்பார் என்று சந்தேகித்து முதலியார்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். போலீசார் விசாரணை நடத்தி பணம் திருடிய மதுரையை சேர்ந்த கங்கா என்பவரை அடையாளம் கண்டுபிடித்து கைது செய்தனர். திருடப்பட்ட பணத்தில் 3000 ரூபாய் மீட்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட கங்காவை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நடவடிக்கை எடுத்தனர். காமராஜர் நகர் தொகுதி சாரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி நாகமுத்து மாரியம்மன் தேவஸ்தானத்தில் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு நடைபெற்ற பரிகார யாகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்றார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் தேவஸ்தானத்தில் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு நடைபெற்ற சனி பெயர்ச்சி பரிகார யாகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோவில் வளாகத்தில் உள்ள சனீஸ்வர பகவான் சன்னதியில் எள்ளு விளக்கேற்றி தீப வழிபாடு நடத்தினார். பின்னர் லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளரும் உபாயதாரருமான ரவி ராஜாராம் ஏற்பாட்டில் நடைபெற்ற சனி பெயர்ச்சி பூஜையில் கோவில் நிர்வாக அதிகாரி பொன் நீலகண்டன், குருக்கள் சிவராமன், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, சுரேஷ், பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலை நகர் பகுதியில் பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலை நகர் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். குடிநீர் பழுப்பு நிறத்தில் வந்ததால் அதனை பயன்படுத்த முடியாமல் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனால் அந்த நீரை குடிப்பதன் மூலம் பல்வேறு தொற்று நோய்கள் பரவும் அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் இது குறித்து அந்த பகுதி இளைஞர்கள் ஒன்றிணைந்து ராஜச்சந்திரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்திரு தலைமையில் அந்த பகுதி மக்கள் அரசு அதிகாரியிடம் புகார் அளித்தனர். அப்போது பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. குடிநீர் பிரச்சனையை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உருளையன்பேட்டை தொகுதியில் உள்ள திருவிக அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் திருவள்ளுவர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் 1,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் மற்றும் வகுப்பறை கட்டுமான பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சவரிராயலு வீதியில் அமைந்துள்ள தமிழ் தென்றல் திருவிக அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளியில் சேதமடைந்த சிதிலமடைந்த பகுதிகளை சீர் செய்து புதுப்பொலிவுடன் மாற்றுதல், வகுப்பறைகளில் சிதிலமடைந்த தரைகளை மாற்றி புதிய தரைகள் அமைத்தல், பள்ளி கட்டிடம் புது பொலிவு பெற வர்ணம் தீட்டுதல், மேலும் முழு கட்டிடமும் மேம்படுத்தும் பணிகளுக்காக பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் 2 பிரிவு மூலம் 1,05,00,000 ரூபாய் செலவிலும், மேலும் லப்போத் வீதியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2வது மாடியில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டுதல் மற்றும் சிதிலமடைந்த சேதமடைந்த பகுதிகளை சீர் செய்தல், பள்ளி முழுவதும் புது பொலிவு பெற வர்ணம் தீட்டுதல் போன்ற பணிகளுக்காக பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் 2 பிரிவு மூலம் 49,90,000 ரூபாய் செலவில் பணிகள் துவங்குவதற்காக பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட பிரிவு 2 செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் வேல்முருகன், இயர்நிலை பொறியாளர் ஆனந்த பத்மநாபன், பிரியதர்ஷினி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் தமிழ் தென்றல் திருவிக அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி தேங்காய்திட்டு ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் ஆலயத்தில் 4ஆம் ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்ற பால்குட அபிஷேக ஊர்வலத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் தேங்காய்திட்டு பகுதியில் ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 4ஆம் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத அய்யனாரப்பன் சுவாமி ஆலயத்தில் இருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பெண்கள் பால் குடத்தை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக வந்தனர். ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் ஆலயத்திற்கு பால்குட ஊர்வலம் வந்தடைந்ததும் அம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மனை பட்டா கோரி குருவிக்கார மக்கள் தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் வசித்து வரும் குருவிக்கார மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். பல தலைமுறைகளாக அந்த பகுதியில் வாழ்ந்து வரும் தங்களுக்கு இதுவரை நில உரிமை வழங்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். இது குறித்து குருவிக்கார மக்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தங்களுக்கும் வீடு கட்ட ஒரு சிறிய மனைப்பட்டா வழங்க வேண்டும் என பல ஆண்டுகளாக ஆளுநர் முதல் முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் வரை பலரிடம் நூற்றுக்கணக்கான முறைகள் மனு அளித்ததாக தெரிவித்துள்ளனர். ஆனால் ஒவ்வொரு முறையும் சில நாட்களில் வழங்கப்படும் என்ற உறுதிமொழிகள் மட்டுமே கிடைத்ததாகவும் நடைமுறையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் தங்களின் கோரிக்கையை வலியுறுத்தி பல நாட்கள் புதுச்சேரி சட்டப்பேரவை வாசலில் குடும்பத்துடன் தங்கி போராட்டம் நடத்தியதாகவும் அப்போது காவல்துறை மற்றும் அதிகாரிகள் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்ததாகவும் கூறியுள்ளனர். அரண்மனை அல்லது செல்வ சொத்துக்களை கேட்கவில்லை, வாழ ஒரு சிறிய கூரை அமைக்க மனைப்பட்டா மட்டுமே கேட்கிறோம் என அவர்கள் வலியுறுத்தினர். எனவே சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை விரும்பும் அமைப்புகளுடன் இணைந்து புதுச்சேரி அரசின் கவனத்தை ஈர்க்க தீப்பந்தம் ஏந்திய போராட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் 2026 தேர்தலுக்கு முன்பாக
குருவிக்கார மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரிக்கலாம்பாக்கம் சமுதாய நலவழி மையத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்பில் 50 படுக்கை வசதிகள் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுகள் கொண்ட புதிய கட்டிடம் கட்டும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கத்தில் சமுதாய நலவழி மையம் இயங்கி வருகிறது. அதில் 50 படுக்கை வசதிகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவின் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கட்டமைப்பு இயக்ககம் நிதியில் பொதுப்பணித்துறை மூலம் 11 கோடி ரூபாய் செலவில் இந்த பணிகள் நடைபெற உள்ளது. இதற்காக நடைபெற்ற பூமி பூஜையில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது லட்சுமிகாந்தன் எம்எல்ஏ, பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, சுகாதாரத்துறை செயலாளர் சௌத்ரி முகமது யாசின், சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், சிறப்பு கட்டிட கோட்டம் செயற்பொறியாளர் வீணாராணி, உதவி பொறியாளர் அப்துல் நாசர், இளநிலை பொறியாளர் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற சனி பெயர்ச்சி விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் திருக்காஞ்சி காசியிலும் வீசமுள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் சனி பகவான் பெயர்ச்சி நடைபெற்றது. புகழ்பெற்ற ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் தனி சன்னதியில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அருள் பாலித்து வருகிறார். அங்கு நடைபெற்ற சனி பயிற்சி விழாவில் இன்று காலை 8:24 மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்ந்தார். சனி பயிற்சி நேரத்தை கணக்கிட்டு சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை, தீபாராதனைகள் நடைபெற்றன. மேலும் இதில் நலம் பெறும் ராசிகளாக ரிஷபம், கடகம், துலாம், மகரம் ஆகிய ராசிகளும், பரிகாரம் செய்து நற்பலன் பெறும் ராசிகளாக மேஷம், மிதுனம், கன்னி, விருச்சிகம், தனுசு, கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களும் கலந்து கொண்டு பரிகாரம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சனி பயிற்சி விழாவில் பங்கு பெற்று பரிகாரம் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சனி பயிற்சி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், தலைமை அர்ச்சகர் சரவணன், சிவாச்சாரியார் மற்றும் உபயதாரர்கள், திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். சனி பெயர்ச்சியை முன்னிட்டு புதுச்சேரி அருகே மொரட்டாண்டியில் உள்ள 27 அடி உயர விஸ்வரூப மகா சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற சனி பெயர்ச்சி விழாவில் கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைந்ததால் இதனையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சனி பகவான் கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு பிரவேசிப்பதையொட்டி புதுச்சேரி அருகே மொரட்டாண்டியில் அமைந்துள்ள 27 அடி உயர விஸ்வரூப சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனி பெயர்ச்சி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பிற்பகல் காலை 8:24 மணிக்கு சனி பகவான் கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு பிரவேசித்தார். சனி பெயர்ச்சியை முன்னிட்டு இங்கு அமைந்துள்ள 27 அடி உயர சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு யாகம் பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் 1008 லிட்டர் பாலாபிஷேகம், 108 கிலோ அளவிலான விபூதி, மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட 30 விதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. தவளக்குப்பத்தில் விவசாயம் மற்றும் கிராமப்புற மாற்றம் குறித்த பிந்தைய நிதி திட்ட அறிக்கை இணைய வழி கருத்தரங்கில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மற்றும் வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை ஆத்மா திட்டத்தின் கீழ் விவசாயம் மற்றும் கிராமப்புற மாற்றம் குறித்த பிந்தைய நிதி திட்ட அறிக்கை இணைய வழி கருத்தரங்கம் மற்றும் விவசாயத்தில் பெண்களின் பங்கை வலுப்படுத்துவது குறித்த வேளாண் கருத்தரங்கம் தவளக்குப்பத்தில் உள்ள மேயர் தர்மலிங்கம் திருமண மகாலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தவளக்குப்பம் உழவர் உதவியக வேளாண் அலுவலர் தண்டபாணி வரவேற்புரையாற்றினார். ஆத்மா திட்டத்தின் துணை இயக்குனர் சாந்தி நோக்க உரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சியில் துணை வேளாண் இயக்குநர்கள் ஆல்பர்ட், குமாரவேல் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து விவசாய மற்றும் கிராமப்புற மாற்றம் குறித்த பிந்தைய நிதி திட்ட அறிக்கையின் இணைய வழி கருத்தரங்கில் நமது பாரத பிரதமரின் உரையை நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக விவசாயத்தில் பெண்களின் பங்கை வலுப்படுத்துவது குறித்த வேளாண் கருத்தரங்கம் நடைபெற்றது. மேலும் விவசாயத்தில் பெண்களின் பங்கை வலுப்படுத்துவது மற்றும் விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டுதல் குறித்த லாவண்யா மற்றும் ஞானசுந்தரி ஆகியோர் எடுத்துரைத்தனர். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர், திருக்கனூர், கரியமாணிக்கம், பாகூர், பூரணாங்குப்பம், மதகடிப்பட்டு, கரையாமுத்தூர் உள்ளிட்ட புதுச்சேரியை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள், பெண்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் வேளாண் அலுவலர் இளந்திரையன் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆத்மா திட்டத்தின் ஊழியர்கள் மற்றும் தவளக்குப்பம் உழவர் உதவியகத்தின் களப்பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தவளக்குப்பத்தில் உள்ள சபாநாயகர் இல்லத்தில் கோவில் திருப்பணி மற்றும் பராமரிப்புக்காக 3,25,000 ரூபாய் தொகைக்கான காசோலை மற்றும் நலத்திட்ட உதவிகளை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதி பகுதிகளில் உள்ள நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ வெற்றி விநாயகர் கோவில் திருப்பணிக்காக 1,75,000 ரூபாய் மற்றும் இடையார்பாளையம் பகுதியில் உள்ள எல்லையம்மன் ஆலயம் மற்றும் அங்குள்ள 2 ஆலயம் மொத்தம் 3 கோவில்களுக்கு 90,000 ரூபாயும், தவளக்குப்பம், தானாம்பாளையம், புட்லாயம்மன் மற்றும் அய்யனாரப்பன் கோவிலுக்கு 60,000 ரூபாய் என்று மொத்தம் 3,25,000 ரூபாய் காசோலையை அந்தந்த பகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்களிடம் சபாநாயகர் செல்வம் வழங்கினார். தொடர்ந்து தள்ளுவண்டி மற்றும் அயன் பாக்ஸ் வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் அந்தந்த கிராமத்தை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கு புனரமைப்பிற்காக 1,00,000 ரூபாய் நிதி உதவியினை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இது மட்டுமல்லாமல் பல்வேறு கோவில்களுக்கும் நிதி உதவிகளை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதி காக்காயன்தோப்பு, தேங்காய் திட்டு உள்ளிட்ட பல்வேறு கோவில்கள் புனரமைப்பிற்காக அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் ரூபாய் 1,00,000 நிதி உதவியை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஊர் பிரமுகர்கள், கோவில் அறங்காவலர் குழுவினர் பலர் கலந்து கொண்டனர். லாசுப்பேட்டையில் யூ மற்றும் எல் வடிவ வாய்க்கால் புனரமைப்பு பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி லாசுப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லாசுப்பேட்டை காமன் கோவில் தெரு மற்றும் விநாயகர் கோயில் தெருவில் யூ மற்றும் எல் வடிவ வாய்க்கால் புனரமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுப்பணித்துறை மூலம் 44,88,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள இந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், உள்ளூர் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த பணிகள் நிறைவு பெற்றால் அந்த பகுதியில் மழைநீர் வடிகால் வசதி மேம்பட்டு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமி பலாத்கார வழக்கில் பெயிண்டருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் பெயிண்டருக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தை சேர்ந்த சீனிவாசன், வயது 55 என்பவர் பெயிண்டராக பணிபுரிந்து வந்தார். கடந்த 3/2/2024 அன்று அதே பகுதியில் வசிக்கும் 14 வயது சிறுமியின் வீட்டிற்குள் புகுந்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சீனிவாசனை கைது செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நீதிபதி சுமதி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கின் விசாரணை முடிவடைந்ததை தொடர்ந்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். அதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் சீனிவாசனுக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு சார்பில் 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் அரசு தரப்பில் வக்கீல் பச்சையப்பன் ஆஜராகி வாதாடினார். புதுச்சேரியில் மீண்டும் மக்கள் முதல்வர் என்ஆர் தலைமையிலான ஆட்சி அமைய வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தொண்டரணி சார்பில் தீவிர பணியாற்ற வேண்டும் என என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு எடுக்கப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் தர்மாபுரி தனியார் திருமண மண்டபத்தில் தொண்டரணி மாநில தலைவர் வீரா என்கிற வீராசாமி தலைமையில் நடைபெற்றது.
கூட்டத்திற்கு என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் மற்றும் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான AKD ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் தலைமை விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவை தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். இதில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும், மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களையும் வெற்றி பெற அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி சார்பில் மேற்கொள்ளப்படும் கட்சி பணிகள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் மக்களுக்கு செய்த பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை சிறப்பாக செயல்படுத்தி அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி மக்களாட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்ததோடு, தொடர்ந்து மக்கள் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சி புதுச்சேரியில் மீண்டும் அமைய வேண்டும் என செயல் வீரர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகள் ஒருமனதாக முடிவு செய்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய பாடுபடுவோம் என உறுதி எடுத்துக் கொண்டனர். இதில் துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன், முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி சிவகுழுந்து உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில தொகுதி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர் அணி மாநில அணி பொதுச் செயலாளர் சரவணன் மற்றும் பொருளாளர் ஜோதி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை நடத்திய இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை ஒருங்கிணைந்து நடத்திய இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி மூரடி சாலையில் உள்ள ஃபுட் பாரடைஸில் நடைபெற்றது. ரமலான் நோன்பின் ஆன்மீக பயன்கள் மற்றும் சமூக மகத்துவத்தை எடுத்துரைத்த இந்த நிகழ்ச்சியில் முதன்மை செயலர் அரிமா தமிழன் உரையாற்றினார். முபாரக் வரவேற்புரை வழங்கினார். முகமது கவுஸ், பாத்திமா பிவி, அசேம் பேக், சர்புதீன், சுவைதர் உசேன் ஆகியோர் நோன்புரை வழங்கினர். தமிழ்மாறன், ஆதவன், புஷ்பலதா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். தேவபொழிலன், தலையாரி, பாவாணன், முன்னவன், அமுதவன், செல்வநந்தன், கார்முகில், சுடர்வளவன், எழில்மாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக வைத்தியலிங்கம் MP, சிவா MLA, ஜனாப், ஆமு சலீம், ராமச்சந்திரன், ஹேமா பாண்டுரங்கன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு வழங்கினர். நிகழ்ச்சியின் நிறைவில் ஜனாப் ஃபக்ருதீன் நன்றி கூறினார். இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் ரமலான் நோன்பின் புனிதத்தையும் உடல் மற்றும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும் நோக்கத்தையும் மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தது. கோத்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நன்கொடையாக வழங்கிய 4வது நோயாளிகள் தங்கும் மையத்தை ஜிப்மர் இயக்குனர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்திற்குள் புதியதாக கட்டப்பட்ட 4வது நோயாளிகள் தங்கும் மையம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. 15 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த தங்கும் மையம் புதுச்சேரியை சேர்ந்த கோத்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அமைப்பின் நன்கொடையாக வழங்கப்பட்டது. இந்த மையத்தை ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர் சிங் நோகியால் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சுமித்ரா கோத்தி மற்றும் சஞ்சய் கோத்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சாஹா வினோத் குமார் மற்றும் நிர்வாக துணை இயக்குனர் ரங்கபாஷ்யம் ஆகியோரும் முன்னிலை வகித்தனர். இந்த நோயாளிகள் தங்கும் மையம் சிகிச்சைக்காக ஜிப்மருக்கு வருகை தரும் நோயாளிகள் மற்றும் அவர்களுடன் வரும் உறவினர்கள் ஓய்வெடுக்க வசதியான இடமாக அமைக்கப்பட்டுள்ளது. தொலைதூர பகுதிகளில் இருந்து வரும் நோயாளிகள் மற்றும் பராமரிப்பாளருக்கு மருத்துவமனை வளாகத்திலேயே பாதுகாப்பான மற்றும் வசதியான ஓய்வு இடமாக இது பெரிதும் பயன்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தங்கும் மையம் நிர்வாக அறங்காவலர் சஞ்சய் கோத்தி தலைமையில் செயல்படும் கோத்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் சமூக நல திட்டங்களை ஆதரித்தல் ஆகியவற்றில் ட்ரஸ்ட் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இந்த வசதி பரஸ்மல் கோத்தியின் நினைவாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர், தன்னார்வல தொண்டர் மற்றும் தொழிலதிபராக அறியப்பட்ட அவர் சேவை மனப்பான்மை மற்றும் கருணையுடன் வாழ்ந்தவர். இந்நிகழ்ச்சியில் ஜிப்மர் இயக்குனர் கோத்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வழங்கி வரும் தொடர்ச்சியான தன்னார்வ நன்கொடைகளை பாராட்டி இத்தகைய ஆதரவு நோயாளிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தவும் நிறுவனத்தின் ஆதரவு சேவைகளை வலுப்படுத்தவும் மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார்.
நோயாளிகள் மற்றும் அவர்களின் பராமரிப்பாளர்களுக்கான வசதிகளை மேம்படுத்த தொடர்ந்து வழங்கி வரும் பெருந்தாராளமான நன்கொடைக்கு ஜிப்மர் தனது மனமார்ந்த நன்றியை கோத்தி சாரிட்டபிள் டிரஸ்டுக்கு தெரிவித்துக் கொண்டது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.